மண்டதீவுக்கு திரும்புகிற அந்த வளைவில் இருக்கிற மதவுக்கு தான் வந்திருக்கிறேன். ஹோம்மேட் பிரியாணி எல்லாம் ஹோம்மேட் தான், வீட்டை செஞ்சு ரைட்டு. பார்த்தோம் இதில் ஒரு மணி கூட யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். வேலை செய்யுது. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணையில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு உங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எனக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான். என்னென்னு சொன்னால், முந்தி இந்த கொரோனா அந்த டைமில் எல்லாம் போர் அடிக்கிறதுன்னு சொன்னால், கொரோனா முடிஞ்ச பிறகு போர் அடிக்கிறதுன்னு சொன்னால் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பண்ணையில் வந்து சும்மா மீன் பிடிக்கிறது, தூண்டில் போட்டு. அது பெரிய பழக்கி விட்டவர் இப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி தூண்டில் போடுறது. அப்போ அதை வச்சுக்கொண்டு இடையக்குள்ளே கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸோட போய் பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. எங்களோட பழைய சேனல் தேசாந்திரிகளில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து பிடிச்சிருப்போம். காலத்துக்கு பிறகு இன்றைக்கு நானும் எந்த கசனும் போகிறோம், சும்மா ஃபன்னாக மீன் பிடிச்சி பார்ப்போம்ட்டு. இப்போ பண்ணையில் பண்ணை மார்க்கெட்டில் போய் ராலம் வேண்டிட்டு பண்ணையில் போய் மீன் பிடிக்க வலிக்கிடுவோம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இது கட்டாயம் உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பெம்பலாக இந்தியா நாள் ஃபன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மீன் சந்தைக்கு வந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்கு இறால் வாங்கி கொண்டு போகிறோம். இறாலை வாங்கிட்டு அப்படியே மண்டதீவு பக்கத்துக்கு வலிக்கிட்டோம். இப்போ நாங்கள் மண்டதீவுக்கு திரும்புகிற அந்த வளைவில் இருக்கிற மதவுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் எங்களோட வளமையான ஸ்போர்ட். ஸோ இங்கே என்ன மாதிரி பிடிபடுதுன்னு பார்த்துட்டு மற்ற இடங்களுக்கு நாங்கள் போவோம். டே சரியான தண்ணி வத்தாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த வத்தாக இருக்குன்னு சொன்னால் சிலது இந்த எதிர் ஓட்டத்துக்குள்ளே இங்கே நிறைய சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. இதுக்குள்ளே வந்து கீழி அதிலெல்லாம் பிடிச்சி கொண்டு போகிறது. பாருங்க, கணக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியுதோ தெரியல. கொஞ்சம் வத்தா தான் இருக்கு. டேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி போயிருக்கு. அந்த கண்டல் தாவரங்கள் அதெல்லாம் வடிவா தெரியுது. இங்காலேயே நல்ல மீன்கள் நிற்குது பாருங்க. இங்கே இதுக்குள்ள கொஞ்சம் பெரிய மீன்களே நிற்குது, இதுக்குள்ளே கொஞ்சம் பெரிய மீன்களே நிற்குது. போட்டு பார்ப்போம் தூண்டில். அதில் பார்த்தீங்கன்னா முரல் போகுது, உங்களுக்கு வழியாக தெரியுமான்னு தெரியல. நாங்கள் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஓடிட்டுது. கொஞ்சம் அளவான சைஸ் முரல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வகையான ஊசி வாங்கினாங்க. ஒன்று நல்ல பெருசு, ஒன்று குட்டி. இதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த வளைவோட கொக்கியோட வருது. ஆனால் நாங்கள் கொக்கி பாவிக்க போகிறதில்லை. கொக்கியோட சப்போர்ட்டாக வச்சு இதுக்கு வெயிட் வாங்கியிருக்கணும். மாங்காய் வந்துட்டு நல்ல வேலை பிடிக்கிற இடத்துல ஒன்று கிடைச்சது. ஓகே, நாங்கள் இப்போ கொழுக்கிக்குள்ளே கனெக்ட் பண்ணுவோம். கொழுக்கிக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணுவோம். இப்போ இப்படி கட்டேங்க என்னென்னா, இந்த கொழுக்கிக்கு கீழே நல்ல ஸ்ட்ராங்காக போய் நிற்கும். இப்போ அதுக்காண்டி தான். இப்போ இதை வெட்டுறதுக்கு தான் என்ன செய்கிறேன்னு தெரியல. சரி, இதில் இன்னொரு முடிச்சு சும்மா போட்டு வைப்போம். அங்கேயாவது புள்ளால் போட்டு வைப்போம். இப்படி போட்டு வச்சுட்டா உள்ளு போய் கொத்தைக்குள்ளே எடுத்துடலாம்.
வாங்க இப்போ உள்ள போடுவோம். என்னென்னா மீன் பிடிக்கிறது பார்த்தோன்னா மீன் பிடிபடவே இல்லை. அப்பயே தான் பார்த்தோம் இதில் ஒரு மணி கூட யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனால் வேலை செய்யுது கஷியோ பாருங்கள், இன்னும் வேலை செஞ்சுட்டுருக்கு. 12:40 மட்டும் சரியான நேரம் காட்டுது. இங்கே நல்ல மணிக்கூடன்னு தான் நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பக்கத்து கல்லில் வச்சு விட்றோம். நீங்கள் விரைக்குள்ள பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இதில் வச்சு விடுவோம். இது எங்கேண்டா சிறுதீவு வாரீங்கானே, சிறுதீவுக்குள்ளே வந்த உடனே இந்த முதலாவது மதாகில் இதில் இருக்குது மணிக்கூடு. வேலை செய்கிற கண்டிஷன்லாம் இருக்குது. ஓனர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கண்டா வந்து எடுத்துகிட்டு போங்க. யாராவது தவற விட்டான்னு தேடி கொண்டிருப்பீங்க. நல்ல நல்ல மணிக்கூடு இவ்வளோ நாள் இருந்திருக்கு உள்ள, ஆனால் இன்னும் வேலை செஞ்ச ஒன்று. இந்த வெயிலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க ட்ரை பண்ணி மீன் ஒன்றும் பிடிபடையில். அதால் திரும்ப வரைக்குள்ளே இந்த பண்ணையில் இருக்கிற எஸ்எல்டிக்கு பக்கத்தில் இந்த ஜூஸ் கடையில் நிப்பாட்டி அன்னாசி ஜூஸ் 2 குடிச்சு போட்டு தான் நல்ல ரிஃப்ரெஷிங்காக வலிக்கிட்டு நாங்கள். இதுக்குள்ளே தேசி புளி, பால், மிளகு, மற்றதான் அந்த அன்னாசிக்கான அந்த கோடியெலும் விட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு வலிக்கிட்டோம். அதோட அந்த கச்சான் தூளுகளும் போட்டிருந்தோம். அதை கச்சானை சின்ன சின்ன நான் உடைச்சிட்டு அதையும் மேலே போட்டிருந்தவே குடிக்க நல்லா இருந்தது. சரி வாங்க ஜூஸை குடிக்கிட்டு எம்சியில் ஒரு கடைக்கு போய் பார்க்கலாம். ட்ரை பாட் ஒன்று தேடி கொண்டிருக்கிறேன். ஸோ வாங்க நாங்கள் குடிச்சிட்டு அங்கே போவோம். எம்சிக்கு போனால் அங்கே ஈசப்டாவில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டு இருந்தது. ப்ரோ 300 பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே போயிட்டு ஒவ்வொரு கல்ச்சருக்கு நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம் கல்ச்சர், இங்கே கேரளா. அதாவது 1 ஹவர்லயே ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிடுதா முஸ்லீம் கல்ச்சர். பிரியாணியும் இது என்ன சாமா ரம்லான குறிக்கிற மாதிரி வந்து ஒரு கீஸ்மா டிசைனுக்கான செஞ்சிருக்கு. இது ஹோம்மேட் பிரியாணி, எல்லாம் ஹோம்மேட் தான், வீட்டை செஞ்சு. ரைட், எல்லாமே ஹோம்மேட். கடைசியா 2 ஓட்டம் லஞ்ச் ஜூஸ் மிஞ்சிருக்கு, அதுவும் முடிஞ்சது. சரி ஓகே. இப்ப இங்கால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்ச்சர்லையும் இருக்குது. இது தமிழ் கல்ச்சர். சோறு கறி இருக்கு, அப்பம், மற்றது எங்கட கட்லட், பலகாரங்கள் இதெல்லாம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி இங்க சாப்பாடுகள் வச்சிருக்கிறேன். இங்க சைனீஸ் இருக்கு பாருங்க, நூடுல்ஸ், மற்றது ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம், ஸ்ப்ரிங் ரோல், அதெல்லாம் இங்கால இருக்கு. இங்கால என்ன இங்கிலீஷ் பிரேக், இங்கிலீஷ் யூகே ஐட்டங்கள், இந்த குக்கீஸ், ரோல் கேக்ஸ், பை, பிரெட் டோஸ்ட், ரோல்ஸ், அப்படியான ஐட்டங்கள் இருக்கு. அதோட இங்கெல்லாம் யூஎஸ்ஏ சாப்பாடுகளும் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம்.
இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிரெட் டோஸ்ட், மற்றது க்ரோய்சன் அப்படியான விஷயம் இருக்கு. டோனட்ஸ் அதில் எல்லாம் இங்கே இருக்குது. இது அமெரிக்கன் கல்ச்சர். ஒவ்வொன்றுமே என்னென்ன ப்ரைஸ் அண்டும் போட்டிருக்கீங்க. இங்கால பஞ்சாப் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த சப்பாத்தி, சின்ன பூரி, மற்றது இந்த ஜிலேபி, பூந்தி லட்டு, இங்கால மலேசியன் ஃபுட் இருக்கு பாருங்க. இதுலேயும் ரோல்ஸ் எல்லா இடமும் பொதுவாக இருக்கு. மலேசியாவில் இந்த கொக்கீஸ் ஐட்டங்கள் இருக்கு, மற்றது பேன் கேக், பலூடா அதுகள் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நேபாள் சாப்பாடு இருக்குன்னா அது சிக்கன், மற்றது சுக்கான் தயிரில் செய்கிறது. இதில் நேபாள் சாப்பாட்டு ஐட்டங்கள் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஃபுட் ஸ்டால் இது இப்படி நடக்குதுன்னே தெரியாது, இல்லாட்டி முதல்ல வந்து எடுத்துருக்கலாம். மீன் கிடைக்காத சோகத்தில் திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். சரி, ஏதோ ஒரு வயலில் இந்தியா வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.